ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சேக்கிழாருடைய இந்த பாடலோட நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இது ஒரு 6 நாள் அப்படின்னு நான் கணக்கு வச்சுன்னு இருக்கேன். கோளறு பதிகம் அப்படின்ற திருஞான சம்பந்தர், அந்த 4 சொல்ற மொழிய நாயன்மார்கள்ல அதுல திருஞான சம்பந்தர் அவர் தான் யங்கஸ்ட். அவர் 16 வயசு தான் இருந்தாருன்னு கூட சொல்லுவார். அவர் 3 வயசு சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். அப்பேற்பட்ட அவர் எழுதின இந்த கோளறு பதிகம் அது எப்படி வந்தது, எந்த காரணத்துக்காக அவர் பண்ணினார் அப்படிங்கிறதால முதல்ல ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்துட்டு மேல அவருடைய பாடல்களுக்கு நம்ம போகலாம். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அவரை அழைச்சிட்டு தோல்ல வச்சுட்டு இந்த சீர்காழியில அந்த சுவாமியினுடைய கோவில், சிவபெருமானுடைய கோவில்ல குளத்துல குளிக்கிறதுக்காக போயிட்டு இவரை கரையில உட்கார வச்சுட்டு, குளத்தங்கரையில உட்கார வச்சுட்டு இவர் தண்ணியில மூழ்கி ஸ்நானம் பண்றார். குழந்தை என்ன பண்றது அப்படின்னாக்கா, தண்ணியில மூழ்கி ஸ்நானம் பண்றது அவகாகிய ஸ்நானம் சொல்றா இல்லையா. அப்படி மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது அப்பா என்னவோ ஆயிடுச்சு, அம்மையே அப்பான்னு கத்துறது. கத்தினோடனே அந்த சுவாமியும் எம்பெருமானும் அம்பாளும் என்ன பண்றா, உடனே ரிஷப வாகனத்தோடு அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்குற. குழந்தை பசிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வெறும் பால் இல்லை, அம்பாள் கொடுக்குற ஞானப்பால். அதை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு கவித்துவம்னு அப்படியே விடுறது ரொம்ப அழகா. அவன் மறைஞ்சு போயிட்டு மேல ஆகாசத்திலிருந்து காட்சி தராலாம். அந்த சமயத்துல அப்பா சிவபாத ஹிருதயர்னு அவருக்கு பேர் நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாருனாக்கா, குளத்துல இருந்து வெளியில பார்த்தா குழந்தை வாயில சைடுலாம் பால் ஒழுகி இருக்கு. என்ன, யார் கொடுத்தா அவனுக்கு பால், யார் கொடுத்து ரெண்டதெல்லாம் சாப்பிட்டேனே அப்படின்னு கேட்கும்போது அவர் மேல கை காமிக்கிறாராம். கையை காமிச்சு அதோ தெரியுது பார், அவதான் எனக்கு பாலை கொடுத்தாருன்னு. அதோ அவருக்கு தெரியல, யாரும் ஒண்ணுமே புரியல அவருக்கு. உடனே அவர் தோடுடைய செவியன் அப்படின்னு அந்த பாடலை பாடுறாரு. அந்த பாட்டு பாடின உடனே இவருக்கு தெரியல, குழந்தைக்கு மாத்திரம் தெரியுது. அந்த தோடு மாத்திரம் ஏன் தெரிஞ்சது அவருக்கு அப்படின்னாக்க, அம்பாளே பால் ஞானப்பால் கொடுக்கும் போது அம்பாளுடைய முகத்தை அவர் பார்க்கிறார் இல்லையா. அப்ப அம்பாளுடைய காதல் இருக்க தோடுதான் அவருக்கு தெரிஞ்சு. அவளுடைய தாட்டக்க மகிமை, அது அப்பேற்பட்ட மகிமை. அது அவர் அபிராமி பட்டர் கூட எப்படி அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவாக தன்னுடைய தாட்டங்கத்தை எடுத்து வீசினா, ஆதிசங்கர் சொல்லி அவ தாட்டங்க மகிமான, அது ஒருவேளை பின்னாடி வரப்போறது அப்பவே அவர் சொல்லிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல அந்த தாட்டங்கத்தை தூக்கி போட்டா வலது கையால இடது காதல் இருக்கிற தூக்கி போட, தப்பனோடு மண்டலாம் நம்மளுக்கு பேர் இல்லையா. அது சந்திரனே தூக்கி, காதில் இருக்கக்கூடிய சந்திரனே தூக்கி ஆகாசத்தை போட்டால் சந்திரன் பிரகாசமா அபிராமி பட்டருக்காக அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி ஆச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி இவருக்கும் அது ஆகாசத்துல காமிச்சு அந்த தோடுடைய அம்பாள் முதல்ல தெரியுறா, கூடவே ஈஸ்வரன் தெரிகிறார். அப்ப இவர் பார்க்கிற ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அர்த்த நாரீஸ்வரனா இருக்கு. இந்த அர்த்த நாரீஸ்வரன்கிறது அப்படிதான் பார்க்கிறார் அபிராமி பட்டரும். அவர் எப்போ அபிராமியை பத்தி சொன்னாலும் கூடவே ஈஸ்வரனை பத்தி தான் சொல்லுவார். ஈஸ்வரனை தொடாத அவர் அபிராமி மட்டும் சொல்ல மாட்டார். அதுக்கு 2 பேரும் ஒன்னாதான் தெரியும். இவர் பாதி அவர் பாதி. பவ்ய பாகத்து இறைவனும் நீயும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு சொல்றாரு. அதாவது உன் உடம்புல பாதி அவர் இருக்கார் இல்லையா, அதாவது அவர் உடம்புல பாதி இது இருக்கா அப்படி. இதை அவர் மாற்றி ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு வருவார். அதாவது 2 ரூபத்தையும் சேர்ந்து பார்க்கறதுனால அடுத்து ஈஸ்வரன் நாரி அப்படின்னு அவருடைய சித்தாந்தம். அப்படி ஒரு சிவனையும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து பார்க்கற மாதிரி இந்த குழந்தைக்கு அப்படி தெரியுது. இந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை, அது 3 வயசுல முதல்ல ஆரம்பிச்ச உடனே பாட ஆரம்பிக்கிறது இல்லையா. அது பாட ஆரம்பிச்ச அந்த குழந்தைக்கு புகழ் தானாவே வருது. அது ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் இருந்தாதான் அந்த மாதிரி பாட வரும். இல்லைன்னா பாடலாம் வரவே வராது. நம்ம என்னதான் நினைச்சாலும் 2 அடி கூட எழுதவே முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளே தான் வாணி, அம்பாளே தான் சரஸ்வதி, அம்பாளே தான் லக்ஷ்மியாவும் இருக்கா, அம்பாளே சக்தியாவும் இருக்கா இல்லையா. அதனால ஒரு மனுஷாளுக்கு செல்வமும் வேண்டிருக்கு, கல்வியும் வேண்டிருக்கு, சக்தியும் வேண்டிருக்கு இல்லையா. அப்படி 3 விதமான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்ச உடனே இவர் ஞான சம்பந்தர் பாட ஆரம்பிக்கிறார். ஞான சம்பந்தர் பாட ஆரம்பிச்ச பாடல்கள்லாம்
ரொம்ப இனிமையான பாடல்கள், கருத்து நிறைந்த பாடல்கள். இல்ல அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் 3 பேரும் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே இருந்தார். அவருக்கு அப்புறம் தான் வந்தவர் வாதவூரார் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிற பாடல்கள்லாம் திருவாசகம் அப்படின்ற பேரும், மற்ற 3 பேருடைய தேவாரம் அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் ஓலைச்சுவடியில இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ராஜராஜ சோழன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரிட்ரீவ் பண்ணி அதுல பாதிக்கும் கீழே தான் கிடைச்சது, மீதி எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவா. இப்ப வந்து எப்படி பெருமாளை பத்தி பாடும்போது 4000 திவ்ய பிரபந்தம்னு ஆழ்வார்கள் பண்ணியிருக்கா இல்லையா, அதெல்லாம் தொகுத்து ராமானுஜர் வழங்கினார் அப்படின்ற மாதிரி இந்த நாயன்மார்கள்லாம் பண்ணிருக்கிற சிவனடியார்கள் பண்ணிருக்கிற பாடல்கள்லாம் கூட 12 திருமுறை அப்படின்னு வகுத்து அதை வந்து ஒரு திருமுறை ஒத்தொத்தருடைய பாடல்களாக சொல்லி அதை வந்து நமக்கு கொடுத்துருக்கா. இப்ப அவளை பத்தி நாயன்மார்களை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பெரிய புராணம், அதுதான் நமக்கு வந்து சேக்கிழார் எழுதியிருக்கிற பெரிய புராணத்துலதான் தாடியார்களை பத்தி எல்லாம் ஒத்தொத்தரை பத்தி 63 நாயன்மார்களை பத்தியும் சிறப்பாக வந்து பாடலாக எழுதியிருக்கார். அது இப்ப திருஞான சம்பந்தருடைய பார்க்கும்போது இவர் எழுதியிருக்கிற கோளறு பதிகம், அதுதான் நமக்கு முக்கியமா இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கோளறு பதிகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷாளுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. என்ன பயம்னா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு அது எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்றவாளுக்கு கூட திடீர்னு பார்த்தா ஒரு போபியா வந்துடும், ஃபியர் போபியா வந்துடும். யாருக்கு எந்த பயம் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு பயம் கண்டிப்பா ஒண்ணு உண்டு. அது என்ன? இழைக்கும் வினைவழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் போது வந்து அஞ்சல் என்பாயின்னு அபிராமி பட்டர் சொல்வார். நான் செஞ்சிருக்கிற பாப புண்ணியங்கள் வழியாக என்னை அழைச்சின்னு போறதுக்காக அந்த யமன் வரும்போது அப்ப நீ வந்து அஞ்சேல் அப்படின்னு ஒரு அபயகரத்தை காமிச்சு என்னை காப்பாற்றணும். அந்த வெவ்விய காலனன் மேல் வரும்போது வெளி நிற்கவே அந்த ஒரு கொடுங்கோலனான அந்த இவன் வர்றானே, கொஞ்சம் கூட கருணை இல்லாத யமன், அவன் வரும்போது நீ என் வீட்டு வாசல் வந்து நின்றுட்டான்னா அவன் பயந்து ஓடி போயிடுவான், உள்ளே வரமாட்டான், தப்பா வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு. நாராயணப்பட்டத்திலே அதே மாதிரிதான் சொல்றாரு இல்லையா, யமன் வந்து பாடமே எடுத்தானா அவனுடைய யம பட்டர்களுக்கெல்லாம். எங்கேயாவது விஷ்ணுவை பற்றிய ஒரு இது நடந்ததுனாக்கா, ஒரு பக்தி பூர்வமான பிரசங்கங்களோ பாடல்களோ நிகழ்ச்சிகளோ பக்தர்கள் இருந்தாங்களோ நாமசங்கீர்த்தன் வந்தாலோ அந்த பக்கமே போகாதுங்களா நீங்க அப்படின்னு சொல்லி யமனே பாடம் எடுத்தாங்க மாதிரி. அந்த பயம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்கும்போது மரண பயம்தான். அந்த மரண பயம் வந்துடுத்துன்னு சொன்னாக்க அவ எத்தனை பெரியவாளா இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு பயங்கள் தவிர்க்க முடியாது. அந்த மனுஷன் பிறவிக்கு அது மாதிரிதான். நம்ம போகணுமே, ஏன் போனோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றார் ஒரு கவி. இது வரைக்கும் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்தது தெரியும், போவது எங்கே, வாழ்க்கை நமக்கே புரியாது, கண்ணதாசன் சொன்னார். இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க, வாழ்க்கை முடிய போறது, இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவா என்ன நினைச்சுப்பா அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கை முடிஞ்சு விட்டோம், நமக்கு அடுத்த ஜென்மா கிடைக்கும் போது நல்லதாவே நடக்கும், நல்லதான் கொடுப்பான். ஏன்னா இதுல நிறைய சிரமத்தை கொடுத்த ஆண்டவன் இதுக்கு வந்து பரிகாரமா அடுத்த ஜென்மால நல்லதை நமக்கு கொடுப்பான்னு நினைச்சுன்னு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஐயோ நம்ம பண்றதுக்கு இத்தனை பாபங்களுக்கும் நமக்கு எந்த மாதிரி ஒரு உடம்பு கிடைக்க போறதோ தெரியலையே, அங்க போய் நம்ம என்னென்னலாம் பாடுபட போறோமோன்னு அதை நினைச்சு பயப்படுறாளாம். இப்ப அடுத்த ஜென்மா என்ன அப்படின்னு தெரிஞ்சு விட்டுன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இவ வந்து நடந்துடுவா. அது ஏன் பகவான் தெரிவிக்கல, அடுத்த பிறவி என்னவா இருக்க போறதுன்னு தெரியாது நமக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பிறவி என்னன்னு நமக்கு தெரிய போறது இல்ல, தெரியாது, யாருக்குமே தெரியல. ஞானிகளுக்கு வேணா தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்னவா இருந்தோம், ஏன் எப்படி பிறந்தோம், திருப்பி என்னவா ஆக போறோம்னு அவளுக்கு வேணா தெரியலாமே தவிர ஜீவன் முக்தர்களுக்கு தெரியலாம். ஆனா நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம பழத்தை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாம், இல்ல வரப்போறத நினைச்சு துக்கப்படவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வச்சுட்டா. இதுல இன்னொன்னு சொல்றா சில பேர், என்ன யாரால கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அவளுக்கு வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் தெரியாது. இதே மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, இதுகளுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னாக்க அது பேசாது, எதையும் வந்து ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. ஏதோ கிளி பேசுங்கிறா, மைனா பேசுங்கிறா, அதெல்லாம் ஏதோ கதைகள்ல வரலாமா இருக்கான். ஆனா எந்த மிருகமோ எந்த ஒரு பறவைகளோ இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல பேசினதாகவோ எதையாவது நமக்கு கம்யூனிகேட் பண்ணதாகவோ கிடையாது. கிளி ஜோசியத்துல கூட அவன் ஏடு அடுக்கி வச்சிருப்பான், அது ஏதோ 30ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துதான் ஆகணும், அதை எடுத்து கொடுக்குமே தவிர அது கூட அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அது. இப்ப அந்த பறவைகளுக்கு என்ன சொல்றான்னாக்க, they can read the mind of people. அடுத்தவா என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தெரியும்.
அதனாலதான் ஒரு மஸ்கிட்டோ கூட நம்ம பேட் எடுத்துன்னு ஓடி போயிடும். என்ன தெரியும் அதுக்கு, இவன் வரான் பேட் எடுத்துன்னு வரான், நம்மள வந்து சாகடிக்க போறான் அப்படின்னு தெரியும். ஒரு காக்காயோ குருவியோ கூட நம்ம பார்த்தோம்னா பயந்து ஓடி போயிடுது. இதான் காமன். இந்த பசி, தாகம், தூக்கம், அப்புறம் வந்து இந்த பயம், இதெல்லாம் வந்து எல்லா பிராணிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் காமனா இருக்கக்கூடியதுதான். ஸோ வாய் பேச முடியாத ஜந்துக்களுக்கு எல்லாம் வந்து எல்லாமே தெரியும். ஆனா அதை வந்து அதுகளால சொல்ல முடியாது. ஸோ மனுஷால நம்ம எடுத்துக்கும் போது மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணணுமோ, பழத்தை நினைச்சு வருத்தப்படணுமோ, சந்தோஷப்படணுமோ எதோ கிடையாது. அன்னன்னைக்கு முடிஞ்சாச்சு. இந்த பிறவி எடுத்தோம், இதுல நம்ம என்னென்ன வினை பயனெல்லாம் கழிச்சு தொலைக்கணுமோ அத்தனையும் பட்டுட்டு போயிடுவோன்றது அதுகளுக்கு. நான் மனுஷனுக்கு அப்படி இல்லை. இந்த மனுஷனுக்கு மாத்திரம் எப்ப என்ன வரும்ன்ற ஒரு பயம், இருந்ததெல்லாம் போயிடுத்தேன்னு பயம். இங்க சார் சொல்வார், கஷ்டப்படுறவனுக்கு அப்ப மாத்திரம்தான் வந்து ஒரு துக்கமா. ஆனா சுகத்தை அனுபவிக்க போறவனுக்கு 3 காலத்திலயும் பயம் வரும். 3 காலத்திலயுமே துக்கம் தான் வரும். சுகம்ங்கிறது அவனுக்கு துக்கமா போயிடும்பா. அதாவது பிற்காலத்துல வரப்போற ஒரு சுகம்ன்ற போது வரப்போறது அது எத்தனை நாள் இருக்குமோ, எப்படி நிலையா இருக்குமோ இருக்காதோ, அதை யார் எடுத்துன்னு போயிடுவாளோ, யார்கிட்ட நம்ம அதை வந்து பதிவு கொடுத்துருவோம், இப்படி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால துக்கமா. அது வந்த அப்புறமும் நமக்கு கிடைச்சுட்டும் சரி, இதை வேற யாராவது பங்குக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம ஷேர் குறைஞ்சி போயிடுமே, இல்லை இது எத்தனை நாளைக்கு நினைச்சு நிற்க போறதோ தெரியாது, அதுக்குள்ளே இத்தனை நம்ம அனுபவிக்க முடியுமா, அப்படி ஒரு துக்கமே இருந்துட்டே இருக்குமா. அது போன அப்புறம் என்னது வந்ததை விஷயோடு தெரியாத போயிடுச்சு, அப்பவும் துக்கமா. ஆனா பிற்காலத்திலயும் சுகம்ங்கிறது துக்கத்தை தான் கொடுக்கும். துக்கம்ன்றது வந்தது போயிடுது, அதுக்கப்புறம் அதை பத்தி கவலை கிடையாது, அது திருப்பி வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்வார். பட் பொதுவாவே ஏன் மனுஷாளுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருதுன்றதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு நிறைய பார்த்துட்டு அப்புறம் இதுக்குள்ள போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி அதை அனுபவிக்க முடியும்ன்றதான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டா போறேன். அவளுக்கு என்ன பயம்னாக்க, சுவாமி வந்து டைரக்டா எதுவும் பண்றது இல்ல. ஒரு போஸ்டே எடுத்துப்போமே, ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்ல ஒரு ஐஜி ஆஃப் போலீஸ் அப்படின்னா, அவ எந்த வேலையும் டைரக்டா போய் ஒருத்தனை பனிஷ் பண்றதோ, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதோ, அவனை என்கொயரி பண்றதோ அவ பண்ண மாட்டா. அவளுக்கு நிறைய பேர் இருப்பா. டிஃபரெண்ட் கேடர்ஸ்ல வந்து ஹையரார்க்கில நிறைய பேர் இருப்பா. எதையாவது கண்டுபிடிச்சுன்னு வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்கு இந்த போலீஸ்மேன் லெவல்ல இருந்து அதுக்கு மேல எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், எல்லாத்துக்கும் மேல ஐஜி, டிஐஜி, ஐஜி, அதுக்கு மேல இருக்கிறவர் தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். பட் அவர் தான் எல்லாருக்கும் தலைவரா இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றார். ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கார். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கீழே இருக்கவெல்லாம் பண்ற மாதிரி பெருமாள் எம்பெருமான் அங்க வந்து பரபிரம்மமா இருக்கார். அவரே வந்து காத்தல், அழித்தல், படைத்தல் அப்படிங்கிறதுக்காக 3 ரூபமாகவும் அவரே இருக்கார். 3 சக்திகளாகவும் அவரே இருக்கார். செல்வமா தரக்கூடியவளாகவும், கல்வியை தரக்கூடியவளாகவும், பலத்தை கொடுக்கக்கூடிய 3 சக்தியாகவும் இருக்கார். இது மாத்திரம் போருமா, இந்த இதெல்லாம் பிரேம் பண்ண ரூல்ஸ் எல்லாம் யாரு எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றதுக்காக 9 கிரகங்களை பகவான் வந்து இது பண்ணா, ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்றார். ஒரு கிரகத்துக்கு ஒரு விதமான பவர், ஒரு கிரகத்துக்கு ஒரு விதமான செயல்பாடுகள். இப்ப சூரியன் அவர் ஒளி கொடுக்கிறார், ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறார் நமக்குள்ள. அதனாலதானே காயத்ரி ஜபத்துல கூட சொல்லுவோம், உலகத்துக்கெல்லாம் வந்து ஒளியை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட சூரிய பகவானை நான் வந்து பிரார்த்தனை பண்றேன். அவருடைய கதிர் ஒளி எப்படி இருக்கோ அது மாதிரி எனக்கும் என்னுடைய புத்தியும் நன்றாக தூண்டட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாரு இல்லையா. இது மாதிரி ஒன்னொன்னு திங்கள்னு சொல்லும்போது அவருக்கு மதியின் பேரு, அவர் புத்தி. அந்த புத்தியை வந்து பேதலிக்க செய்கிறதும் அவரே தான், புத்தியை கொடுக்கறதும் அவரே தான் அப்படின்பா. செவ்வாய் மங்களக்காரர்கள், எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர், தரக்கூடியவர், அவர் பூமி குமாரன் அப்படி எல்லாம் சொல்றோம். புதன்கிறவர் வந்து புத்திக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர், புத்தன் நமக்கு அறிவை கொடுக்கிறார் அப்படிங்கிறார். வியாழன் குரு பகவான், அவர் நமக்கு உபதேசம் பண்ணி நமக்கு அறிவை கொடுக்கிறாருங்க. வெள்ளி சுக்கிரன், அவர் வந்து எப்படி பிரகஸ்பதி வந்து வியாழன்கிறவர் வந்து தேவர்களுக்கு குரு, அது மாதிரி சுக்கிரன் வந்து அசுரர்களுக்கு குருவா இருக்கார், பேலன்ஸ் பண்றதுக்கு நல்லதையும் கெட்டதையும். சனி பகவான், அவருக்கு மொத்தம்தான் பகவான் பேர். சூரிய பகவான் சொல்றோம், சனி சனைச்சரம் தானே நம்ம சொல்றோம், சனைகி சனதீதி சனைச்சரகாங்க. அதான் மெதுவா எல்லா கிரகத்திலையும் இவர் ஒருத்தர் தான். ஒரு கிரகத்திலையும் வந்து ஒரு 2.5 வருஷம் இருப்பார். அதுல அடுத்ததுக்கு போனாலும் திருப்பி வக்கரமா திருப்பி பழைய இடத்துக்கே கொஞ்சம் வருவார்.
நாமெல்லாம் அதை இப்போ வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டா கூட திடீர்னு ஒரு நாளைக்கு நினைச்சுட்டு ஏதோ ஒண்ணு தேடணும் பழைய வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி அவர் வந்துடுவார். வேற ராகு கேது அவ வந்து நிழல் சாயா கிரகங்கள்னு சொல்றா. அப்ப எந்த ஒரு வீட்டுல இருக்காளோ அந்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தைப்படி அது என்ன பண்றதோ அதே கூட அது அந்த ஒரு உப நாயனை வாசிக்கிறனா கூட ஒரு வாசி ஒரு உபநாயனை வாசிப்பாரு. அவர் விட்ட இடத்துல அவர் ஒப்பிண்டே வருவார் இல்லையா, அது மாதிரி அந்த சாயா கிரகங்கள் பண்ணும். இப்படி ஒரு கிரகமும் ஒன்னொன்னு பண்றது. அது சொல்லுவா, சனியை மாதிரி கொடுக்கறவாளும் கிடையாது, சுக்கிரன் மாதிரி கெடுக்கிறவாளும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவா. சில பேருக்கு சுக்கிரன் ரொம்ப உச்சம்னா அவன் படுறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு சனி உச்சம்பா அவன் ஓன்னு எங்கேயோ மலை மேல போய் நின்று உச்சாணி கொப்புல இருப்பான் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோள்கள் வந்து எது என்ன பண்ணும் தெரியாதுங்கிறதுனால ஒருத்தரையும் இந்த ஜாதகம் அப்படின்னு கணிக்கிறாள். ஜாதகர்னு நாமகரணன்னு குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்றாள் இல்லையோ, இந்த ஜாதகம் பிறந்த போது எழுதும் போதே அதுல அன்னைக்கு தேதியில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல ராசியில இருந்தது அப்படின்னு அவ ஜோசியாரெல்லாம் பண்ணி கொடுக்குறா இல்லையா. அப்போ ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு எந்த ராசியில இருக்காளோ அதுவும் அந்த ராசியில வேற எந்த கிரகம் இருக்கோ அதோடையும் சேர்ந்து ஒன்னொன்னு அவளுடைய செயல்பாடுகளை நடத்துறாங்கிற போது யார் எப்ப என்ன கொடுப்பா, இவன் கொடுத்தா அவன் கெடுத்துருவானோ, இவன் செஞ்சா அவன் வந்து அதை மறுத்துருவானோ, இப்படின்னு ஒரு பயம் இருக்கு. பட் எல்லாத்த விட பயம் என்னன்னா, இந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த ராசியில இருந்து சொன்னா ஆயுசு கம்மி. மார்க்கண்டேயன் மாதிரி ஜாதகத்தை குறிச்ச உடனே என்ன சொல்லிட்டா, இந்த குழந்தை 16 வயசு தான் இருக்குன்னு சொல்லிட்டா இல்லையா. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன் வந்து சிவபெருமானுடைய அருளால காலசம்ஹார மூர்த்தியினால அவர் வந்து வயசு நீண்டு போச்சு, எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இருக்கலான்ற மாதிரி வந்தது இல்லையா. அப்புறம் மார்க்கண்டேய முனிவர் அவர் வந்து சிரஞ்சீவியா இருந்த பெருமாளுக்கு அருள் பண்ணாருன்னு கதையெல்லாம் சொல்றாரு இல்லையா. இங்க வயசு ஒரு பயத்தை கொடுக்கறது, நம்ம சீக்கிரமாவே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு பயந்துட்டே 90 வயசு இருப்பான். அதுக்கெல்லாம் அந்த பயத்தை கிரியேட் பண்றது சில கிரகங்கள் தான். இப்ப இந்த கோள்கள்லாம் நம்மளை பாடுபடுத்துறது. இதை லிங்க் பண்ணி நம்ம ஞானசம்பந்தோட கதைக்கு போகும்போது சின்ன குழந்தையாச்சே பாட ஆரம்பிச்சார். ஊரா போயிட்டே இருந்தார். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானையும் போய் தரிசனம் பண்ணார். திருமறைக்காடுங்கிற ஊர்ல போய் அப்பர் சுவாமிகளோட போய் நின்று அங்கெல்லாம் பாடினார். 2 பேரும் சேர்ந்து அப்பரும் ஞான சம்பந்தரும் சேர்ந்து பாடிய ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்படி வரும்போது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். அவருடைய அந்திம காலத்தை பத்தி எல்லாம் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கல. இவர் ஊரா போயிட்டு வரும்போது ஞான சம்பந்தர் மதுரைக்கு வராராம். இங்க மதுரையில வந்து பாண்டிய ராஜா, அந்த பாண்டிய ராஜா இருக்கானே அவன் வந்து சமண மதத்தை தழுவி இருக்கான். அவன் பேர் நெடுமாற பாண்டியன் அப்படின்னு சொல்றான். அவனோட ஒய்ஃப் பேர் மங்கையர்க்கரசியார். அது நிறைய பேர் மங்கையர்க்கரசின் பேர்ல ராணிகள்லாம் இருந்திருக்கா. அந்த ராஜா எப்படியோ அது ஒரு காலகட்டத்துல சமண மதம், இப்பெல்லாம் ஜெயின மதம் சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப கொடிகட்டி பறந்த காலம். இந்தியா முழுக்க சமண மதம் இருந்த காலங்கள் உண்டு. அது சமண மதத்தையும் புத்த மதத்தையும் கூட வந்து தன்னுடைய வாத திறமையினால ஜெயிச்சார் ஆதிசங்கரன்னு சொல்றார். இப்ப ஆதிசங்கரர் காலம், இந்த பாண்டிய ராஜா சமணர்களுடைய காலம்னா என்ன அப்படின்னு பாக்குறது, அது ஹிஸ்டோரியன்ஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி கதைகள்லாம் எழுதியிருக்கா. அவ சில பேர் கல்வெட்டுகளை வச்சு எழுதியிருக்கா, சில பேர் ஓலைச்சுவடிகளை வச்சுருந்தா எழுதியிருக்கா. இந்த ஞான சம்பந்தர் வந்த காலத்துல அவர் குழந்தையா இருந்தபோது அவருக்கு என்ன ஒரு 12 வயசு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர் வந்து மதுரைக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கார். அவர் வந்து சிவபெருமானுடைய அதோட அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கு பாத்திரமா இருந்தார். அப்படிங்கறதுனால அந்த பாண்டிமாதேவி இருக்காளே மங்கையர்க்கரசி, அவ பெரிய சிவபக்தி. இதுல ஹஸ்பண்ட் வந்து சமண மதத்தை தழுவிருக்கா, இவ வந்து சைவ மதத்தை தழுவிருக்கா. ஆனா அந்த சமணர்கள் ரொம்ப லூட்டி அடிச்சுட்டு அந்த காலத்துல ரொம்ப ஆக்கிரமத்தனம் பண்ணிருக்கா. யாரெல்லாம் சமண மதத்துல சேரலையோ அவெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கா. இப்ப திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தருக்கு முன்னாடி இருந்தவர் தானே. அவர் பட்ட பாடெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அவர் என்னென்னலாம் பிரகலாதனுக்கு என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் மேலேயே அவருக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து பகவானே இது பண்ணி கடைசியில திரும்பி சைவத்தையே வந்துட்டார். சமணரா இருந்தவர் தான் தர்மசேனன்னு ஏதோ பேர் அவருக்கு. அவர் சமணரா அவரோட அக்கா திலகவதி அவருடைய முயற்சியினால திரும்பி மறுபடியும் சமண மதத்துல இருந்து சைவத்துக்கு வந்துட்டார். அதனால அந்த சமணர்கள் ரொம்ப பாடுபடுத்தினா. இந்த இதுல கூட வரும் ஆதிசங்கரத்துல கூட குமாரில பட்டார். அவ இதெல்லாம் வரும்போது சமணர்களுடைய அந்த சமயத்துல கூட சமணர்கள் மதம் வந்து இருந்தது நாட்டுல, அவெல்லாம் என்ன பாடுபடுத்தினா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அவர் வந்து முதல்ல ஜெயின மதத்துல சேர்ந்து இருந்து அதுல உள்ளதெல்லாம் கத்துண்டு வந்துட்டு
அப்ப வந்து அவ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாளாம், இவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர், சைவம் சித்தாந்தத்துல வந்து மூழ்கி இருக்கிறவர், இவர் வந்து மாறு வேஷத்துல வந்து நம்ம எல்லாம் கத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருந்து இவர் குதிச்சிருவார், தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்லுவார். வேதங்கள் சத்தியமானா என்னை காப்பாத்துறோன்னு, அதனால ஒரு கண்ணு போயிடுத்துன்னு கூட சொல்லுவார். அப்படி இருந்தாலும் தனக்குத்தானே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். நம்ம சமணர்களை ஏமாத்தி அவளுடைய இதெல்லாம் நம்ம கத்துன்னு வந்துட்டோமேன்னு சொல்லி துஷாக்னி பிரவேசம் பண்ணான்னு சொல்லுவா இல்லையா, குமரிலப்பட்டதுதான் இது. ஆமா, அவரை பார்க்கறதுதான் ஆதிசங்கர் போனார். அதுக்குள்ள அவருடைய கதை முடிகிற நேரம் வந்துடுத்து. மண்டல மிஸ்ரர் என்னுடைய சிஷ்யா இருக்கா, நீ அவர்கிட்ட போய் சொல்லி, அப்புறம் மண்டல மிஸ்ரர் எப்படி இவருக்கு சிஷ்யர் ஆனார் அப்படின்றதெல்லாம் நம்ம கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இங்க பாண்டிய நாட்டுக்கு வரணும், பாண்டிய நாட்டுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்றோம் அங்க போக வேண்டாம், சமணர்கள் ஆட்சி ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னு. ஆனா தூது அனுப்புறாளாம் மங்கையர்க்கரசி ராணி, எப்படியாவது இங்க வரணும் அப்படின்னு. இதுக்குள்ள இவர் வந்துவிடக்கூடாது, இவர் வந்தா சைவ மதத்தை தழைக்க வச்சிடுவாரு சொல்லிட்டு என்னென்ன இடைஞ்செல்லாம் இவருக்கு பண்ணலாமோ அத்தனையும் பாண்டி நாட்டு எல்லையிலேயே பண்றார். நாகத்தை விட்டு கழிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறது, விரட்டி விடுறது, இப்படிலாம் நிறைய எல்லாம் பண்ண. அவர் வந்து பாடியே அதெல்லாம் நாகத்தை வந்து மலையாக்கிட்டார், நாகமலைன்னு அங்க இருக்கு. அப்புறம் வந்து யானை மலைன்னு இருக்கு, பெரிய யானையாக வந்து முட்டை வந்து போது கையை காமிச்சாலும் அது மலையாயிடுது. யானை மலைன்னு மதுரையில இருக்கு, ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கு. இப்படி ஒன்னொன்னே அந்த மாதிரி பண்ணும்போது இவ என்ன பண்ணான்னா, இவர் எங்க தங்கி இருந்தாலும் அதுக்கு நெருப்பு வச்சுட்டாவா. திருஞான சம்பந்த தங்கி இருந்த குடிலுக்கு இது அந்த எல்லை இல்லைன்னு வச்சுப்போமே, பாண்டிய நாட்டு எல்லையில. இவா போய் அங்க என்ன பண்ணான்னா நெருப்பு வச்சுட்டா, குடிசை வந்து எரிஞ்சு போயிடுச்சு. உடனே ஒரு பாட்டு பாடிட்டார். பாட்டு பாடினா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவளோட வாக்குக்கே எப்பவுமே ஒரு வேல்யூ உண்டு. ஏன்னா அவ சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளவு ஒரு அத்தியந்த பக்தி அவளுக்கு, அவளை பரிபூர்ணமா ஒரு நம்பிக்கை பெற சுவாமி மேல. அவர் தான் தன்னை காப்பாத்துறாரு, வழி நடத்தின்னு போறாருன்னு கூடிய ஒரு எண்ணம், ஒரு கொள்கையெல்லாம் இருந்தால இவர் என்ன பாட்டாருன்னா, இந்த மாதிரி என்னோட குடில வச்ச தீயானது போய் அந்த பாண்டிய அரசனை போய் தாக்கட்டும்னு பாடிடுறாரு. பாடி அதெல்லாம் பாடல்லாம் இருக்கு, அது கூட இருக்கு. அதை பாடின உடனே என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து வெப்பு நோய், உடம்பெல்லாம் தக 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 தகன்னு எரியறது. என்னன்னு அவனுக்கு தெரியல. சமணர்கள்லாம் என்னென்னோ பண்ணி பாக்குறா, எதையோ மூலிகைகள்லாம் அரைச்சு தடவி பாக்குறா, பண்ண ஜாஸ்தி ஆறுதவருக்கு. அப்ப பாண்டி மாதேவி ஸ்பெஷல் ஆள் அனுப்பிச்சு எல்லையில இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் ஆயிடுச்சுன்னு வாங்குற. அவ வராறான். வந்த அப்புறம் வரும்போது எல்லாரும் சொல்றா, நீங்க இப்ப போராளி அங்க போறது சூழ்நிலையே சரியா இல்லையேன்னு. அப்ப என்ன நீங்க எனக்கு சொல்ற இல்லைங்க, எனக்கு என்ன ஆயிடும்னு நினைக்கிற இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு. இது வந்து கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய ஒரு பாடல். அது வந்து இவருக்கு சாதகமா இருக்கு. இவர் வந்து நான் போதான் போவேன், என்ன எதுவும் பண்ண முடியாது, யாராலையும் என்ன எந்த விதமான தீங்கும் எனக்கு இழைக்க முடியாது அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த பாடல் என்னன்னாக்க, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், முருகேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு இந்த பாட்டு வந்து கந்தவங்காத்துல 37 38வது பாடலா வருது. அது அருணகிரிநாதர் எழுந்தது. அது நாள் என்ன செய்யும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு செய்யக்கூடாது, இந்த நாள்ல தான் செய்யணும், வெள்ளிக்கிழமை தான் செய்யணும், வியாழக்கிழமை தான் செய்யணும்னு சொல்லி பார்க்கவே வேண்டாம். என்ன ஈதினமே சுதினமும் பாடுறா இல்லையா தியாகராஜ சுவாமி. எல்லா நாளும் நல்ல நாள் தான். நம்ம எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் நேரம் பொழுது காலம் எல்லாம் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நாள் என்ன பண்ண முடியும், எந்த நாளும் அந்த நான் கிளம்பத்தான் போறேன். இல்ல வினைதான் என் செய்யும், நான் பண்ண தப்போ ரைட்டோ முன்வினைகள் அதுதான் என்ன செஞ்சிடும், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. கோள் என்ன செய்யும், கோள் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கோள்னா கொள்ளுதல், நம்மை ஆட்கொள்ளுதல். பெருமாள்கிட்ட பேசிக்கிறோம், சிவபெருமான்கிட்ட கேட்கிறோம், என்னை நீ ஆட்கொள்ள எப்போது வருவாயெல்லாம் கேட்கிறோம் இல்லையா. என்னை நீதான் ஆட்கொள்ள வேண்டும், என்னை நீ வழி நடத்த வேண்டும்னு சொல்றோம் இல்லையா. இதுல வந்து கோல் என்று செய்யறதுக்கு நம்முடைய மனசு, நம்முடைய சொல், நம்முடைய செயல், மனோபாக்காய் இத்தனையும் ஆட்கொண்டு நம்ம இப்படிதான் போனோம், நமக்கு இதுதான் அப்படின்னு ஒரு விதி வந்து கடைபிடிக்கிறது இல்லையா. அதனால கோள் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்களுக்கு நவ கோள்கள். நம்ம கந்த சஷ்டி கவச்சத்துல கூட
ஒரு நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர்னு எழுதியிருப்பார் பாலதேவராய சுவாமிகள். அதாவது நவகோள் மகிழ்ந்த நன்மைகள் அளித்திடுமா, எல்லா 9 கிரகங்களும் சந்தோஷமா அந்த முருகனை வந்து பணிகிறவாளுக்கு கியூல நின்று நல்லதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்றா இல்லையா. இங்கேதான் இது வந்து கோள் என்ன செய்யும், நவகிரகங்கள் தான் என்ன செய்யும், கொடும் கூற்று என்ன செய்யும். கூற்றுன்னா இங்க கூற்றுவன் அப்படிங்கிறது யமன். யமன் தான் என்ன பண்ணிட முடியும், யமனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இழைக்கும் வினை வழியே அடுங்கால நினை நடுங்க அழைக்கும் போது வந்து அஞ்சல் என் பயன் மாதிரி அம்பாளை கூட வச்சு பக்கத்திலே வச்சுட்டு இருக்கும்போது அந்த யமன் தான் யாரு பயப்பட போறா, அவெல்லாம் பயப்படவே மாட்டா. வெற்றிய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவேன்னு பக்தர் சொல்றா இல்லையா. அந்த காலன் வரும்போது நீ அம்மா நீ வெளியில வந்து நில்லுங்கிற போது அவனுக்கு எதுக்காக வந்து கொடும் கூற்றுக்கு வந்து பயப்படணும், எப்ப பயப்பட மாட்டாராம். இவர் கந்தர் அலங்காரத்துல சொல்றார் அருணகிரிநாதர், குமரேசர் இரு தாளும், அந்த குமரேசனுக்கான முருகப்பெருமான் அவனுடைய 2 பாதங்கள், அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய சிலம்பு, அப்புறம் அந்த சதங்கை, சதங்கைன்ற அந்த டான்ஸ் ஆடுறவெல்லாம் போட்டுருவாங்க, சலங்கைன்னு சொல்றது அந்த சதங்கை, சிலம்பு அது ஒரு கொலுசு, தண்டைன்னு ஒரு வட்டமா காலில் ஒரு அணிகலன் போட்டு இருப்பா. இது அது மாத்திரம் இல்ல, ஷண்முகம் 6 முகத்தோடய அவன் வந்துட்டான்னு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கல் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார்மன் அப்படின்னு கூட நம்ம பாடல் கேட்டிருக்கோம் இல்லையா. அதாவது 5 முகம் தோன்றிய, நம்ம பயப்படக்கூடிய முகம் நமக்கு தோன்றித்துன்னா, இல்ல நம்ம பயப்படுத்தக்கூடிய முகம் எதிர்க்க தோன்றித்தன 6 முகம் தோன்றுமா. இந்த 5 நம்மளை அச்சப்படுத்தக்கூடியவா வந்தாலும் சரி, நம்ம பயந்து நின்னாலும் சரி, அந்த 6 முகம் தோணுமா. வெண்சமரில் அஞ்சேலன வேல் தோணுமா. ஒரு போர்க்களத்துக்கு போறோம், இல்ல ஒரு வாதத்துக்கு போறோம், அந்த மாதிரி சமயத்துல பயப்படவே பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி அந்த வேல் கூட வருவோம், அஞ்சேலன வேல் தோன்றுமா. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலம் தோன்றும். ஒரு கால்னா ஒரு நேரம், ஒரு தடவை நீ பகவான் நினைச்சா சக்கத்தேவ உடனே அவர் பலன் கொடுத்துருவார். ஒரு கால் நினைக்கின் இரு காலம் தோன்றுமா. இரு காலம்ன்றதுக்கு என்ன சொன்னார்னா இரவு பகல் 2 காலமாவும் எடுத்துக்கலாம். இது வந்து இருகாலம் தோன்றும், அவனுடைய 2 பாதங்களும் நம் முன்னே தோன்றும். அந்த நம்ம 5 நடுங்கும் போது அவனை ஒரு தடவை நினைச்சு விட்டோம்னு சொன்னா அந்த முருகனுடைய 2 பாதங்களும் நம் முன்னாடி தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், நெஞ்சில் முருகா என்று ஓதுவார்மன். மனசுக்குள்ள முருகான்னு சொல்லிட்டு அதுவே போருமா. அப்படி சொன்னாக்க அப்படி வந்து முன்னாடி வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கோளுங்கிறதுக்கு அர்த்தம். இவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, போறதுக்கு முன்னாடி சொல்றாரு எல்லாத்தையும், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ணாது, கோள்கள் ஒண்ணும் பண்ணாது, யமன் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான், நான் போயிட்டு அந்த பாண்டிய மாதேவி கூப்பிட்ட மரியாதைக்கு போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வர்றார். அப்படி வரும்போதுதான் அவர் என்ன பண்றாருன்னா கோள் அறுபதிகம் பாடினதாக சரித்திரம். இந்த கோள் அறுபதிகம் அப்படின்னு சொன்னாக்க, கோள் அதனால ஏற்படக்கூடிய துக்கங்களை எல்லாம் அறுத்து எறியக்கூடிய, தடுத்து எறியக்கூடிய அப்பேற்பட்ட அருண விளக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வச்சுக்கலாம் நம்ம. அப்படி ஒரு 10 பாடல்கள் பாடல், 11வது பாடலும் ஒண்ணு இருக்கு, மொத்தம் 11 இருக்கு. இந்த பாடல் வந்து பதிகம் அப்படின்னு சொல்லுவா. பதிகம்னா 10 பாடல்கள் இருக்கிற ஒரு தொகுப்புக்கு பதிகம்னு பேர். ஒரே மாதிரி நடையில இருக்கக்கூடியதுக்கு பதிகம் பேரு. இது வந்து அபிராமி அம்மை பதிகம்னு கூட இருக்கு. அந்த அபிராமி அம்மை பதிகம் வந்து 11 2 எழுதியிருப்பார். அதுல ஒண்ணு வந்து அலையாழி அரித்துயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுர் வாழ்வு அமுதீஸ்வர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியன்னு முடிச்சிருப்பார். இன்னொரு 11 பாட்டுல உமையேன்னு எழுதிப்பார். ஒரு 11 பாட்டுல வந்து அபிராமியன்னு முடிச்சிருப்பார், இன்னொரு 11 பாட்டுல உமையேன்னு முடிச்சு. இது ரெண்டும் சில பேர் என்ன பண்ணுவா, கலந்து 1A 2A இந்த மாதிரி பிரிச்சு வச்சுன்னு பாடுவா. சில பேர் தனியாவும் இதை பாடுறது அதையும் பாடுறது, ரெண்டுலயும் பல ஸ்ருதியெல்லாம் இருக்கும். இதுல வந்து ஒரு செட் ஆஃப் வந்து 2வது பாடல்லயே பல ஸ்ருதியா பாடியிருப்பார். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்ற அந்த 16 பேரும் என்ன அப்படின்றத அது சொல்ற, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும்னு அதுல சொல்லியிருப்பார். இன்னொன்னு வந்து சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையன்னு சொல்லி அது ஒரு பாடல் கடைசியில வரும். அதுலயும் 16 பேர் சொல்லிருப்பார். அந்த 16 பேர் வந்து பேர் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள். பகவான் என்ன வேண்டிப்போம், எனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கணும், நல்ல வரங்கள்லாம் கேட்போம் இல்லையா. அதுல 16 விதமான
பெரியவாள்லாம் வாழ்த்துவா, 16 பெற்று பெருவாழ் வாழணும். எல்லாம் நம்ம தப்பா கணக்கு போடும், 16னா 16 குழந்தைகள் இல்ல, 16 விதமான செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம். இவர் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறது, அதை தடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் கூட அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கும்போது அது நம்மள ஒண்ணும் தாக்காது அப்படின்னா இந்த பதிகமும் மொத்தம் 11 பாடல் இருக்கக்கூடியதாக இது அமைஞ்சிருக்கு. இவருடைய இந்த பதிகத்துல என்ன விசேஷம்னா, சாதாரண எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம்னு ஒரு 10 பண்ணான்னாக்க பலஸ்ருதிய கடைசியில் தான் வைப்பார். கடைசியில முடியும் போதுதான் பலஸ்ருதி இருக்கும். ஆனா இவருடைய கோடரு பதிகத்துல எப்படின்னாக்க, ஒரு பாடலையும் ஒரு 2 லைன் அந்த சுவாமியை பத்தி பெருமையா சொல்றது, அப்புறம் ஒரு 2 லைனுக்கு அதனுடைய பலஸ்ருதிய சொல்றது, இப்படி இப்படி அமைச்சிருக்காரு அந்த பாடல் ஒன்னொன்னும் பார்த்தா. இதுக்கு என்ன அப்படி பலன் கிடைக்கும் கோடரு பதிகம் படிச்சாக்க அப்படி சொன்னா, அதை படிக்கிறவாளுக்கு இந்த நவக்கோள்கள்னால நவ கிரகங்கள்னால எந்த பாதிப்பும் ஏற்படாதான், எந்த கொடியவர்களாலும் தீயவர்களாலும் நமக்கு எந்த கெடுதலும் நடக்காதான். ஒரு இடி மின்னல் பூதம், அப்புறம் பஞ்சபூதங்கள், அதுல கடல், அப்புறம் யமன் யமதூதர்கள், நம்ம செய்யக்கூடிய வினைகள், அப்புறம் தேவர்கள், சிறு சிறு தெய்வங்கள், இது யாராலையும் பூத பிசாசுகள், இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, ஆதிசங்கர் சொல்றாரு இல்லையா, அபஸ்மார குஷ்ட க்ஷயாச பிரமேக ஜுரோன்மாதி உன்மாதி ரோகான் மகாந்தக பிசாசாச்ச சர்வே பவத்பத்ர பூதி திலோக்ஷணா தாரகாரே திருவந்தே அப்படின்னு இத்தனையும் உன்னுடைய விபூதி இல விபூதியை பார்த்த உடனே எல்லா வியாதிகளும், எல்லா இந்த பூதகணங்கள் பிசாசுகள் எல்லாமே திரும்பி பார்க்காத ஓடி போயிடுது. தாரக்காரே திரவந்தே, தாரகனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய நாமத்தை கேட்டாலும் உன்னுடைய திருநீரை பார்த்தாலும் அதெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே அர்த்தத்துலதான் இவரும் சொல்றார். குமர பெருமானுடைய அவதாரமாகவும் ஞான சம்பந்தரை சொல்றது உண்டு. அவர் தான் 3 வயசு குழந்தையா இருக்கும் போதே ஞானப்பால் அம்பாளே கொடுக்குறான்னு, தன் குழந்தை பிறந்திருக்கான், அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னு எப்படி அம்பாளே வந்தான்ற மாதிரி ஒரு சில பேருடைய வியாக்கியானங்களும் இருக்கு. இதுல எந்த விதமான ஒரு தட்பவெட்ப காலங்கள்னாலேயோ, மழையினாலேயோ, வெள்ளத்தினாலேயோ, எங்கேயாவது நெருப்பு படுத்திக்கிறதுனாலயோ எந்த விதமான பயமும் பாதிப்பும் அன்பர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணியிருக்கார். அதுல இந்த கோடர் பதிகம் பாடும்போது சிவபெருமானும் பார்வதியும் எப்போதும் நமக்கு துணையாக நிற்பார்கள் அப்படின்னு எல்லாருடைய நம்பிக்கை இருக்கு. நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போது ஃபர்ஸ்ட் பாடலை இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். பாட்டு வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்றது முதல் பாடலா இருக்குது. இது ஞானசம்பந்தர் எழுதுனது 2ஆம் திருமுறை அப்படின்ற தொகுதியில இது வருது. இது இதே மாதிரி நிறைய பேர்லாம் எழுதியிருக்கா. இந்த கிட்டத்தட்ட இந்த இதுல வரும்போதே ஒரு கிரகங்களுடைய தோஷங்களோ கிரகங்களுடைய பாதிப்பு நமக்கு இருக்காது அப்படின்னு ஒரு முருகன் மேல கூட ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரே பாட்டுல எல்லாரும் சொல்றாங்க. ஆதி பகலவன் அழகுடை திங்கள் அங்கார கண்புதன் அருள்மிகு வியாழன் சாதனை புரியும் சுக்கிரன் சனியோடு சங்கடம் செய்யா பாம்புகள் இரண்டும் வேதினியில் வடிவேலனை பணிந்திட மேவிய மக்கள் சுற்றம் உறவுடு வேதனையில்லா வளமிகு வாழ்வும் வெற்றியும் தருவார் வேண்டியபடியே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இதோட ஆதி பகலன், ஆதியில முதல் தோன்றிய சூரிய பகவான், அழகான சந்திரன் திங்கள், அங்காரக்கன் அங்காரகன் செவ்வாய், புதன், அருள்மிகு வியாழன், குரு ஓலிய பிரகஸ்பதி, அதனால் அருள்மிகு அருளை தரக்கூடியவர் வியாழன், சாதனை புரியும் சுக்கிரன் சனி. அதான் சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் கொடுத்தாலும் கொடுப்பார், கெடுத்தாலும் கெடுப்பார். அதே மாதிரிதான் சனியும் கெடுப்பார்னு சொல்லுவான், ஆனா அவர் நிறைய கொடுப்பார். சனி தசையில அஷ்டமத்து சனியில, அர்த்த அஷ்டம சனியில, 7 நாட் சனியில, இதுக்கப்புறம் லக்னத்துல இருந்து இது, ராசியில இருந்து இதுன்னு எல்லாருக்கும் எப்படியோ இந்த 8லயும் ஒரு தடவை வரத்தான் செய்வார். வீட்டுல 8 பேர் இருந்தா அந்த 8 பேருக்கும் வரத்தான் செய்யும். யாரோ ஒருத்தருனால அடுத்த வாழ்க்கை ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும்.
சங்கடம் செய்யா பாம்புகள் 2, பாம்பு 2, எதை ராகு கேது, அது சங்கடம் பண்ணாதான். ஆனா சங்கடம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து ஒரு வீட்டுல தான் அவளுக்கு இது வந்து சொல்லுவாள், ஜால்ரா போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, என்ன சொன்னாலும் ஜால்ரா போடுறான்னு இல்லையா, அது மாதிரி அந்த கிரகம் என்ன பண்ணுமா அந்த பலனை இவாளை தூண்டி விட்டு பண்ணுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. மேதினியில் வடிவேலனை பணிந்த அந்த வெற்றிவேல் முருகனான ஆறுமுகனை பணிஞ்சாக்க மேவிய மக்கள் சுற்றம் உறவோடு, தன்னோட பிள்ளைகளோ தன்னுடைய உறவுக்காரோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோ எல்லாருக்கும் வேதனை இல்லா வளமிகு வாழ்வு, கஷ்டமே இல்லாம வளமான ஒரு நல்ல வாழ்க்கையும் வெற்றியும் தருவார். எதுல போனாலும் ஜெயம். எப்படியே இந்த முருகனுடைய திருவடிகளை பணிகிற வாழ்க்கை இந்த கிரக தோஷங்கள் எதுவும் இருக்காது. அந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா வெற்றியும் தருவார். வேண்டியபடியே நம்ம எப்படி கேட்கிறோமோ எப்படி வேண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கிரகங்கள்லாம். இந்த முதல் பாடல் வந்து கிரகங்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அவர் சொல்றார். பதம் பிரிச்சு பார்க்கும்போது வேய் உரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வியாழன் பட வியாழம் அப்படின்னு சொல்ற, வெள்ளி சனி பாம்பு 2 உடனே அடியாரவர்க்கு மிகவே ஆசு அரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க ஒரு முதல்ல சுருக்கமான ஒரு அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் விவரமா நம்ம பார்க்கலாம். வேய் உரு என்ன, வேய்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். வேய் குழல் அப்படின்னு சொல்லலையா, மூங்கிலால் செய்யப்பட்ட குழல், ஊது குழல். அது வந்து அது துளைகள்லாம் இருக்கும்போது அது வழியா அதை வந்து பாடல்கள்லாம் இசைக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு வந்து புல்லாங்குழல், புல் லாங் குழல் வாரியார். புல்லுனாக்க ஒரு மூங்கில் வகையை சேர்ந்தது புல். அது ஒரு குழல், அது குழல்னா ஊது குழல் மாதிரி நீளமா இருக்கு, அது லாங்கா இருக்கும். அதனால புல் லாங்கு குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்றாரு அவர். அவர் மாதிரி வந்து யாருக்கு சொல்ல முடியும், ரொம்ப கஷ்டம் இந்த காலத்து. அவர் மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது. வேய் உரு, அதாவது மூங்கில் உருன்னு அந்த உருவம். அந்த மூங்கிலுடைய உருவம் எப்படி இருக்கும்னா மூங்கில் நல்லா பெருசா வளர்ந்த மூங்கில் நம்ம பார்த்தோன்னா அந்த கணு இருக்கும், கரும்பு மாதிரியே அதுக்கு கணு இருக்கும். கரும்புக்கெல்லாம் வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு கணு இருக்கும். ஆனா அந்த மூங்கில் ஒரு அரிசி கூட வரும்னு சொல்லுவா, சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லுவா. அப்புறம் மூங்கிலுக்குள்ள முத்து கூட இருக்கும்லாம் சொல்லுவா. அது தெரியல, யார் பார்த்துருப்பான்னு தெரியாது நமக்கு. அந்த அதனுடைய உருவத்தை பார்க்கும்போது ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் நடுவில் பெரிய மூங்கில் அந்த 15 அடி 20 அடி கூட வளரும். அது அதெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து நிறைய அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அப்புறம் வந்து அதை வந்து குறுக்க நீளமா வெட்டிட்டு அதை வந்து கூரையெல்லாம் வேயறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவான் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவா. மூங்கிலேயே கூரை பண்ணியிருப்பா அப்படின்லாம் சொல்லுவா. அது வழன்னு இருக்கும். அந்த வாழைத்தண்டுல உள்ளுக்குள்ள இருக்கிற தண்டு இருக்கு இல்லையா, மேல இருக்கலாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்த உடனே அதுக்கு மேல வந்து இதை பிரிக்க முடியாது, அது வழன்னு இருக்கும். இந்த வழவழன்னு இருக்கிறது பார்த்தா செலவகல்ல மாதிரி வழவழன்னு இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, அதுக்கு மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு மூங்கில் உறுதியாக. அதோட வந்து அது ஒரு மென்மை வழவழப்போட அப்படியே கூட இருக்கு இல்லையா, அந்த மூங்கிலோட உருவம் போல இருக்கான் வேய் உரு. அந்த மூங்கிலோட உருவம் போல தோழி, ஆனா தோளை உடையவள், அதான் சங்கை உடையவன் சங்கி இல்லையா, சங்கி சக்ரி நந்தகி அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. அது மாதிரி இங்க அம்பாளுக்கும் அப்பேற்பட்ட தோளை உடைய உமையம்மை, அவளை பங்கன் தன்னுக்கு ஒரு பாகமாக கொண்டவன். அவன் யாரு அப்பேற்பட்டவன், விடம் உண்ட கண்டன், ஆலகால விஷத்தை உண்டு அதனால கருத்த கழுத்தை உடையவன் அந்த சிவபெருமான். அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். சந்தோஷமா இருக்கும்போது 2 பண்ணுவா. எல்லாரும் ரொம்ப கஷ்டம் வந்துட்டு என்ன பண்ணுவா, எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுன்னு இருப்பா, இல்ல ஒரு இடத்த மாற்றி ஏதாவது இயற்கை காட்சிகள் ரசிக்கலாம் போவா. சில பேர் வந்து நல்லா பாட்டு கேட்கலான்னு போவா. இசை கேட்டாலே இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லையா. அதுவும் ஒரு வாத்திய சங்கீதத்தை நம்ம கேட்கும் போது மனசு வந்து சங்கடங்கள்லாம் நீங்க அமைதி பெறும் அப்படின்னு சொல்லுவா. இவரை சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ருத்ரமூர்த்தி ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவர் நல்ல வீணையை வந்து வச்சிருந்து அதை வாசிக்கிறாராம்.
அது வீணையை அவர் வாசிக்கிறாரா இல்ல ஓம்கார தியானத்தை பண்றாரா, அது அங்க வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல வீணை தடவைன அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில மங்களகரமான அந்த வீணை. அந்த காலத்துல வீணை ஒண்ணுதானே, அதுக்கப்புறம் தானே இப்ப இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வீணைக்கு வந்து யாழ்னு கூட ஒரு பேர் உண்டு. யாழ் அப்படின்னு சொல்லுவா. யாழ் அந்த வீணை வாசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து யாழ் என்ற ஊர், அந்த பேரை வச்சே ஸ்ரீலங்கால ஒரு ஊருக்கு யாழ்ப்பாணம்னு ஜாப்னான்னு இப்ப சொல்றா இல்லையா, யாழ்ப்பாணம். பாடல்னாக்க அவ பாட்டு பாடுறவா, இசைப்பவர்கள். இசைக்காகவே இசை தொண்டு செய்வதற்காகவே ஒரு வர்க்கம் இருந்தா அவெல்லாம் பாணர்கள்ல பேரு. ஆழ்வார்கள்ல கூட ஒருத்தர் வந்து திருப்பான் ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பகவானுக்கு பாட்டு பாடி பெருமாளை பத்தி பாட்டு பாடி தொண்டு செஞ்சார். அதனாலதான் அவருக்கு திருச்சேர்த்து திருப்பான் ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் அவர் ஒருத்தர் திருப்பான் ஆழ்வார். இது அந்த பாணர்கள் எப்படி வீணையை வச்சுட்டு வாசிப்பாள். அவ வச்சிருந்த வீணைக்கு பேரு யாழ்னு பேரு. நாரதர் வச்சிருக்கிற வீணைக்கு மகத்தின்னு பேரு இல்லையா, கரெக்ட் தானே? நாரதருடைய வீணைக்கு மகத்தின்னு பேரு. சரஸ்வதி வச்சிட்டு இருக்கிற வீணைக்கு கச்சப்பியா, கச்சபி. ராவணன் வீணை வச்சிருந்தான, ராவணன் வீணை வாசிப்பானா. அவனுக்கு எப்பா சங்கடம் துக்கம் வந்துடுத்தானே தனியா போய் உட்காந்து வீணை வாசிப்பானா. அவனுக்கு வந்து ஒரு இது வந்த போது கைலாசத்தையே கையை வச்சு ஒரு ஆட்டுறேன்னு ஆட்ட போனும்போது பெருமாள் வந்து சிவபெருமான் காலால் ஒரு அழுத்த கை உள்ள மாட்டி கொடுத்து இல்லையா, அவட முன்னாடி சொல்லிருக்கேன், ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், வாரியார் சொல்லுவாரு. ஏன்னா அந்த மலையை கை வச்சு ஆட்டின போது கை அடியில மாட்டிடுவான், இவன் கை லாஸ் ஆயிட்டான், அதனால அந்த மலைக்கு கைலாசன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொல்லுவார். சோ அவன் வந்து என்ன பண்ணான்னா தன்னுடைய இதுல நரம்பையே ஒண்ணு எடுத்து அவன் இதுல சாமகானம் பண்ணி சிவபெருமானை சந்தோஷப்படுத்தி வெளில வந்தான், பழையபடி ஆனான்னு சொல்லுவா இல்லையா. அதனால இங்க சிவபெருமானை வீணை வாசிக்கிறார்னா திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, முடினா தன்னோட ஜடா பஜல வாரத்துல என்ன வச்சிருக்காருன்னா இளம் பிறைய சந்திரச்சூடனாக இருக்கிறார். கங்கையும் புனிதமான கங்கையை அங்க வச்சிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய ரூபத்தோட என் உளமே புகுந்து, அதனால் என்னுடைய உள்ளத்துல புகுந்து பர்மனண்டா குடியிருக்கார் அவர். சித்தே நிர்வேதித்தே எதிபவத்தினத்தே நித்தியவாசோமதின்னு சொல்வார் இல்லையா, அப்ப எதுக்கு தானே அது. மௌலோ கங்கா சசாங்கோ கரச்சரணத்தலே சீதளாங்கா புஜங்கா. அது என்ன, அது ஃபுல்லா சொல்லுங்க. மௌலோ கங்கா சசாங்கோ கரச்சரணத்தலே சீதளாங்கா புஜங்காஹ வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி தனயா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் निर्वेदतप्ते இல்ல इत्थं शीतं प्रभूतं तब कनक सभानाथ बोडुं क्वशक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति मते नित्यवासो मदिये. நீ வந்து இந்த தகதகான காமமோக குரோதாதிகளால எழுதி கொண்டிருக்கக்கூடிய தகதகான இருக்க அந்த தாப்பம் இருக்க, அதுல வந்து நீ ஏன் குளிர் காயப்படாதுன்ற உடம்பெல்லாம் சந்தனத்தை பூச்சிட்டு இருக்க, அபிஷேகமான அபிஷேகம், தலையில கங்கை, அப்புறம் குளிர்ந்த சந்திரன், உடம்புல பாதி தயார்திரா, ஒரு ஹிமகிரி தனையா, தயையாலே கருணையாலே குளுமையாக இருக்கக்கூடிய பார்வதி. இப்படி அது இதுல கூட ஈரோடுன்ற ஊருக்கு கூட ஏன் பேர் வந்து பெரியவா சொல்லும் போது சொல்லுவார், ஈர ஓட வச்சுட்டு இருக்கக்கூடிய கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானம் கபாலீஸ்வரன். அவருக்கு வந்து ஆத்திர கபாலீஸ்வரர்னு பேரு. ஆத்திர கபாலிங்கிறது தான் வந்து ஈர ஓடுன்னு ஆகி ஈரோடுன்னு ஆயிடுச்சுன்னு பெரியவா அவர்களை சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ரூபத்தோட வந்து என் உளமே புகுந்து, அதனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து நீ புகுந்து கொண்டதுனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இதோட 2 பாம்பு ராகு கேது, இது எல்லாம் இருக்க, இதுகளால வந்து இந்த 9 கோள்களால சிவனடியாளர்களுக்கு எப்போதும் ஒரு குற்றமில்லாத துன்பமில்லாத நல்லதுதான் நடக்குமே தவிர நன்மையே தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த நன்மையை தரக்கூடிய இந்த கோள்களாக அவைகள் மாறும். ஏன் அப்படின்னா அந்த சிவபெருமான் என்னுடைய ஹிருதயத்துல வந்து குடிப்பு வந்திருக்கார் அப்படின்னு இந்த பாடலுக்கு ஒரு பதமான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். இதை விளக்கமாக நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர். ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.